அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸென்ட்ரிக் வேல்யூ அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஃபார்முலாலாம் என்ன, இதை வச்சு எப்படி நம்ம ஆப்ஷன் பையிங் வின் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங்கும் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூட்டி வெர்ஷன் தான் இந்த வீடியோ. அதை பார்க்காதவங்களுக்காக நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரின்சிக் அப்படிங்கிறது என்னென்னா, இதோடக்கு நான் ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். மோட்டிவேஷன் கேம் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ். இதுதான் டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா கிடையாது. இது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் அந்த டெஃபினேஷன் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்டர்னல் எஃபர்ட், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் அப்படிங்கன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு ரிவார்டு கிடைக்கும் இல்லை கிடைக்காம இருக்கலாம். பட் நம்ம எஃபோர்ட் போடுறோம், அதுதான் எக்ஸென்ட்ரிக்ஸ் வேல்யூவோட இது. இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டாக எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நம்ம வீட்டு மாடியில் மொட்டை மாடியில் மாடி தோட்டம் போடுறோம். நம்ம எல்லா எஃபர்ட் போட்டு விதைச்சி சூரிய ஒளிக்காக டென்ட் கட்டி எல்லாம் பண்ணியாச்சு. பட் அவுட்புட் கிடைக்குமானா நமக்கு தெரியாது. பட் அவுட்புட் கிடைச்சா அது ரிவார்டு, அவுட்புட் கிடைக்கலன்னா இட்ஸ் ஃபெயிலியர், ரைட்? அதே தான் அதில் நான் இன்னும் கம்மிங் ஸ்லைடில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் கேம் ஃப்ரம் இன்டர்னல் டிசைர்ஸ். நான் லாஸ்ட் ஸ்லைடில் சொன்ன மாதிரி இதுதான் டெஃபினேஷன் கிடையாது. ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் நான் அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எக்ஸென்ட்ரிக்ஸ்க்கு நிறைய எஃபோர்ட் போட்டால் தான் அந்த ரிவார்டு கிடைக்கும். ஆனால் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு அப்படி கிடையாது. இம்மிடியேட் ரெஸ்பாண்ட், உங்களுக்கு ஆசை நிறைவேறலாம், நிறைவேறாமல் போகலாம். ஆனால் நிறைவேற ஆசை தான் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சேம் லாஸ்ட் இதில் நான் சொன்ன மாதிரி அதே மாடி தோட்டம், எக்ஸஸாக வெஜிடபிள்ஸ் இருக்குது, நமக்கு போக கடையில் போய் செல் பண்ணுறோம், இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஆனால் எக்ஸென்ட்ரிக் வேல்யூ அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரணும். அந்த டைம் வரும்போது தான் அதுக்கு மதிப்பு கிடைக்கும். கம்மிங் ஸ்லைடில் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸென்ட்ரிக் வேல்யூ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, 5 டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த 5 இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது டெல்டா. டெல்டாவோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, மெஷர் த சேஞ்ச் இன் த ஆப்ஷன் பிரைஸ் ஃபார் 1 ரூபி, சேஞ்ச் இன் த அண்டர்லைங் அசெட் பிரைஸ். எல்லாத்துக்கும் நம்ம டெஃபினேஷன் பார்த்துருவோம். 5 இது இருக்குது மொத்தம். ஸோ 5க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள்லாம் லாஸ்ட்டில் லிங்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ டெல்டாவோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கால் ஆப்ஷன் நம்ம 120 ரூபிக்கு ப்ரீமியத்துக்கு பை பண்ணியிருக்கோம் இந்த மணியில். நிஃப்டி 24,700 இருந்து 701க்கு டிராவல் ஆகுது. அப்படின்னா 1 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்போ டெல்டாவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.5.
அப்போ நம்மளோட ப்ரீமியத்தோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 120.550 பைசா. ஸோ இதுதான் டெல்டா வேல்யூ. அடுத்து காமா பார்ப்போம். காமா பார்க்கறதுக்கு முன்னாடி டெல்டா வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் ஆட் பண்ணுறேன். சேம் டெரஸ் கார்டனுக்கு வந்து நம்ம செட்டப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து விதைக்கிறோம். அதுதான் டெல்டா நம்ம வச்சுக்கிடுவோம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது காமா. மெஷர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெல்டா ஃபார் 1 rupee சேஞ்ச் இன் த அண்டர்லையிங் அசெட் பிரைஸ். இப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அதே 24,700 இருந்து மூவ் ஆயிருக்கு நிஃப்டி. ப்ரீமியம் வந்து அதே 120 rupees தான். நிஃப்டி அதே மாதிரி 1 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு 24,701. ஸோ டெல்டா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்லைட்லேயே நம்ம பார்த்ததுதான் 0.5. ஸோ அப்போ காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. காமா வேல்யூ வந்து டெல்டாவை மூவ் பண்ணுது. டெல்டா வந்து ஆப்ஷன் பிரீமியம் வந்து டிரைவ் பண்ணுது. ஓகே ரைட். அடுத்து வந்து சேம் டெரஸ் கார்டன்ல நம்ம லாஸ்டா டெல்டாக்கு வந்து விதைன்னு சொன்னோம். விதைச்சாச்சு. விதை மட்டும் விதைக்க கூடாது, தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினாதான் அது வந்து க்ரோ ஆகும். அப்போ காமா வந்து தண்ணி தான் ஊத்துறோம். ஸோ விதைய டிரைவ் பண்றது தான் அந்த வாட்டர்னு வச்சுக்கலாம். தீட்டா. தீட்டாவோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா மெஷர் த சேஞ்சிங் இன் த ஆப்ஷன் ப்ரைஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் டிகே. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு நம்ம பிடிஎஸ்டி ட்ரேட் எடுக்கிறோம். பிடிஎஸ்டினா பை டுடே செல் டுமாரோ. மண்டே வந்து கேப் அப்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதனால் அந்த 3 மணிக்கு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். 20 பாயிண்ட்ஸ் வந்து மண்டே கேப் அப் ஆகுது. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீட்டா தான். ஏன்னா நம்ம இந்த மணியில் டீட்டான்னு பார்த்தீங்கன்னா -0.05 இருக்கும். ஸோ அது அப்படி என்னன்னா ஒரு நாளைக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 0.05 பைசா வந்து குறையும். ஸோ அதனால தான் நம்ம 20 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனாலும் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து சேம் ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி மாடி தோட்டத்தில் வந்து அந்த செடி வளர்றதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும். அதுதான் நேரம். அதுதான் இந்த தீட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேகா. மெஷர் த சேஞ்ச் இன் த ஆப்ஷன் ப்ரைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சேஞ்ச் இன் வால்டிலிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே நீங்கள் ஃப்ரைடே வந்து நீங்கள் சேம் ட்ரேட் எடுக்கிறீங்க. மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப் ஆகுது. ஆனால் ஹியூஜ் கேப் அப் ஆகுது. ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் நடக்குது. இந்த சடன் சேஞ்சுக்கு தான் வால்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மண்டே மார்னிங் பார்த்துருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் வந்து வேகாவோட வேல்யூ வந்து 0.2 இருக்கும். அப்போ வால்டிலிட்டி வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் வந்து அஃப்கோர்ஸ் அதிகமாக தான் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் லாஸ்ட்டாக சொன்ன அந்த மாடி தோட்ட கான்செப்ட் தான். நேரம் கொடுக்கணும் ஒரு இதுக்கு. அந்த நேரம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா சடனாக ஒன்று சேஞ்ச் ஆகுது. அது செடியாக முளைச்சிருக்கலாம், செடி வந்து பூ பூத்திருக்கலாம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லை. இந்த சடன் சேஞ்ச் தான் வேகா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோ. மெஷர் த சேஞ்ச் இன் த ஆப்ஷன் ப்ரைஸ்
with respect to change in the risk-free interest rate. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கால் ஆப்ஷனில் வந்து ரோ வந்து 0.1 இருக்குன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இன்க்ரீஸ் வந்து 1% ஆயிருக்கும். அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்னொரு ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாம்பிள் மாடி தோட்டம் வந்து இதுக்கு சிங்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் விட்டுடலாம். ரோ வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 4 வேல்யூ தான், டெல்டா, காமா, தீட்டா, வேகா. இதுதான் நம்ம அந்த எக்ஸென்ட்ரிக்ஸ்க்கு வந்து பார்க்குறது. இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இதுக்கு வந்து டெஃபினேஷன்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா தான். இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கால் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிஃப்டி வந்து 24,750 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட இந்த மணி கால் ஆப்ஷனோட இந்த மணி வந்து 24,300. அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 530. ஸோ ஐவி வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி ஸ்பாட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,250 மைனஸ் 24,300. ஸோ அப்போ ஐவி வந்து உங்களுக்கு 450 இருக்கும். எக்ஸ்ட்ரின்சிக் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்த மணிக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து குறையும், எக்ஸென்ட்ரிக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓடிஎம்க்கு வந்து அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெரி வந்து 0 தான். ஸோ அதே வேல்யூ தான் இருக்கும். ஆனால் எக்ஸென்ட்ரிக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இது ஏங்கிறத லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம புட் ஆப்ஷன் பார்த்துக்கிடுவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூவில் வந்து புட் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். புட் ஆப்ஷனோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேவா? சேம் அதே மாதிரி நிஃப்டி ஸ்பாட் வந்து 24,750 இருக்குது. சேம் அதே ஐவி மென்ஷன் பண்ணியிருக்கேன், எக்ஸென்ட்ரிக் வேல்யூவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைடில் 3 பாயிண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மணியில் ஐவி இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு. ரெண்டாவது அடுத்த மணி ஓடிஎம்ல வந்து கம்ப்ளீட் 0. இன்னொன்று அடுத்த மணியில் வந்து எக்ஸென்ட்ரிக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு. இந்த 3 பாயிண்ட் வந்து அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா இந்த மணி சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஐவி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஐவி இந்த மணி எதுக்காக சூஸ் பண்ணணும்னா, ஈவன் எக்ஸ்பீரியா உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு 450 லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 530 இருக்குது, ஐவி வந்து 450. லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் தான். ஆனால் இதே இது நீங்கள் அட் த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் 0 தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது இவி எக்ஸென்ட்ரிக் வேல்யூ, அதில் அட் த மணியும் அவுட் ஆஃப் த மணியும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது 0வும் தெரிஞ்சு போச்சு, ஓடிஎம் வந்து 0ன்னு தெரிஞ்சு போச்சு. எக்ஸென்ட்ரிக் வேல்யூ வந்து 105, அந்த பாயிண்ட் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து அப்படியே கிடைச்சிரும். ஃபைனலாக டெல்டா, காமா, தீட்டா இந்த வேல்யூவில் எங்கே போய் பார்க்கணுன்னா, உங்களோட புரோக்கரில் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின், பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் எதனாலும் நம்ம பார்க்கலாம். அதில் ஆப்ஷன் ஷேர்னு போயிட்டு
கிரேக்ஸ் வியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.